இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல், யூதர்னு சொல்லிக்கிட்டு யூதரா இல்லாமல் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை நான் அறிந்திருக்கிறேன். சாட்டனிஸ்ட் அவங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பைபிளில் சொல்ல இருக்கு பாருங்க. நம்ம அங்கே இவங்களுடைய மதம் என்ன? ஆக்சுவலாக இவங்க சாத்தானை வணங்கக்கூடியவர்கள். இவங்க நேத்தன்யாகவும் இவங்களும் இவங்க மூசா நபியும் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே அனுமதிக்கப்பட்டதான் நினைக்கிறாங்க. குழந்தைகளை கொல்றது, பெண்களை கொல்றது, ஒருத்தனை வீட்டை விட்டு துரத்துறது, இது எதுவுமே பாவத்தில் வராது. ஏன்னா இது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இந்த மாதிரி கிறுக்குத்தனம் இப்போ நமக்கு இருக்குல்ல ஒரு கிறுக்குத்தனம். ரசூல்லாவுடைய உம்மத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்ம என்ன செஞ்சாலும் சொர்க்கம். நமக்கு ஒரு ஜும்மா போயிட்டோம்னா அடுத்த ஜும்மா கவர் ஆகிக்கும். நம்ம ஒரு உம்ரா போயிட்டோம்னா அடுத்த உம்ராவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த உலகத்தை பற்றி எந்த கேள்வி கணக்கும் நமக்கு கேட்கப்படாது. அதாவது இந்த தீனை பற்றி நம்மகிட்ட கேள்வி கேட்கவே படாது. நம்ம வெறும் தொழுதோமா நோன்பு வச்சோமான்னு மட்டும்தான் அல்லாஹ் பார்ப்பான். ஏன்னா வி ஆர் ரசூல்லாவுடைய உம்மத், சூசன் பீப்புள்.